செப்பரபிள் அப்படினாலே நம்ம எப்படி சால்வ் பண்ணிருக்கோம்? வேரியபிள் செப்பரபிள் அப்படினாலே x dx ஒரு பக்கமும் y dy ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணணும். அதான் நம்ம சம் ஒர்க் பண்றது. இப்போ இந்த சம்ல dy க்கு மேல இருக்கிறதுனால y தான் இந்த பக்கம் கொண்டு வரணும். dx எப்பவுமே டிவைட்ல இருக்க கூடாது. அதனால dx எல்லாம் ரைட் சைடு கொண்டு வரணும். ஓகேயா? இப்போ dy இருக்கிறதுனால y லெஃப்ட் சைடு எப்படி சார் கொண்டு வரது அப்படினா இங்க e பவர் இங்கே y இருக்கு, இங்கே e பவர் y இருக்கு. இது மட்டும் அப்படியே கொண்டு வரணும். வந்தா இதெல்லாம் பிளஸ்ல இருக்கிறது அப்படியே மைனஸ்ல என்ன கொண்டு வரணும். மைனஸ் வரும்போது y க்கு மட்டும் இந்த பக்கம் ஒரு டிவைட் இருக்காங்க. அப்படியே x ஓட ஒரு பக்கம் கொண்டு வரலையா? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா e பவர் x plus y இருக்கு, y க்கு மட்டும் கொண்டு வர முடியாது. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? கொடுத்துருக்கக்கூடிய இந்த சம்ம ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி அப்படின்னா ஈஸியா அந்த பக்கம் y கொண்டு வரலாம். ஓகே, அதுக்கு என்ன செய்ய போறேன்னு பாரு. லெஃப்ட் சைடு அப்படியே இருக்கணும். dy by dx equal to இந்த e பவர்ல x plus y நான் எப்படி எழுதிக்கிறேன்னா e பவர் x into மல்டிபிள்ல e பவர் y எழுதணும். e பவர் x into e பவர் y எழுதணும்னா e பவர் இருக்கிறதால பவர்ல ஆட் பண்ணனும் x plus y. ஓகே, e பவர் x எழுதணும்னா e பவர் x into e பவர் y மல்டிப்ளை பிளஸ் x cube into e பவர் y. இப்ப ரெண்டுலயுமே e பவர் y காமன் எடுப்போமா? அப்ப dy by dx equal to e power y காமன் எடுத்துங்க ரெண்டுலயுமே. இப்ப காமன் எடுத்தா மிச்சம் என்ன இருக்கும்? e power x e power y எடுத்தா மிச்சம் என்ன இருக்கும்? x cube. இப்ப dy இருக்கிற பக்கத்தால y உள்ள கொண்டு வரணும். அப்ப e power y இந்த பக்கம் கொண்டு வரணும். e power y பக்கம் வரும்போது மல்டிபிள் இருக்கு, ஒன்னு டிவைட் பண்ணிக்கலாம். அல்லது மேல என்ன இருந்துச்சுன்னா e power என்ன எழுதிக்கலாம்? மைனஸ் y இருக்கு. புரியுதா? மல்டிபிள் இருக்கிற e power y பக்கம் டிவைட் பண்ணி e power y மேல இருந்து e power மைனஸ் y தானே. சரி, அப்ப ஒரே சொல்லுங்க. e power y வந்து e power என்ன மைனஸ் y into dy. இந்த டிவைட்ல இருக்கக்கூடிய dx நம்ம வந்து x dx பண்ணனும்ல. இது அப்படியே எழுதணும். e power x plus x cube into dx. இப்ப இத பார்த்தேன்னா x dx பண்ணனும், y dy பண்ணனும் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அப்ப இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரேட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னாலே தெரியுமா? இன்டகிரேட் பண்றேன். இன்டகிரேட்டிங் லெஃப்ட் சைடு integral e power minus y into dy equal to right side integrate பண்ணுங்க. integral அப்படியே எழுதலாம். e power x plus x cube into dx. இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது e power y அப்படிங்கற into dy ன்னு இருக்குன்னா எப்படி இன்டகிரேட் பண்ணலாம்? e power ay பண்ணலாம். e power minus y இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? வேற சொல்லுங்க பாப்போம். e power minus y இன்டகிரேட் பண்ணா இப்படி பண்ணுங்க. minus e power minus y. e power minus y இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? minus e power minus y. இது என்ன மாடல்ல இன்டகிரேட் பண்ணலாம் அது பாப்போம். மேல பசங்களா இந்த நீங்க ரிப்ளை பண்ணுங்க. இது என்ன மாடல்ல இன்டகிரேட் பண்ணுங்க? e power ax. இப்போ இவ்வளவு பேர் இருக்கு அப்படினாக்க யாருமே ரிப்ளை பண்ணல. கவனிக்கலையா முதல்ல? இத்தனை பேர் இருக்க, 67 இருக்கு. யாருமே கவனிக்கலையா? இது என்ன மாடல் இன்டகிரேட் பண்ணுவோம்? ரிப்ளை பண்ணுங்க முதல்ல. e power ax மாடல். e power ax மாடல். சரி, ஆதிகேசன் கடந்து சார். ஆதிகேசன் இருக்கலையா? இருக்கேன் சார். நீ ஏதாவது ரிப்ளை பண்ணிட்டு அது பண்ணுங்க. ஆதிகேசன் இல்ல. இருக்கேன் சார். பிள்ளைங்க யாருமே இல்லையா? இங்க ஸ்ருதி இருக்கியா? எஸ் சார். இருக்கியா இல்லையா? எஸ் சார். ஸ்ருதி, தயாகிரி யாருமே இல்லையா? இருக்கோம் சார். முதல்ல பேசுங்கம்மா. இருக்கிறியா இல்லையா? முதல்ல பேசு, ரிப்ளை பண்ணு. எஸ் சார், இருக்கோம் சார். ஏதோ பேசுறது கேட்க மாட்டேங்குது, என்ன? ரிப்ளை பண்ணுங்க. எஸ் சார். B85 திரும்ப பேசுமா. யாருமே பேசு, நீ பேசு. நீ பேச எதுவுமே கேட்கல இங்க.
சரி தம்பிலா, நான் பேசுறது கேக்குதா? ரிப்ளை பண்றேன் யாராச்சும்? கேக்குதா இல்லையா? ரிப்ளை பண்ண கேக்குது சார். சரி ஒரு நிமிஷம் இரு. கேக்குது சார். சரி இப்ப பேசு. கேக்குதா? கேக்குது சார். சரி ஓகே. அப்ப இவ்வளவு நேரம் ப்ளூடூத் கனெக்ட் ஆகலையா என்னன்னு தெரியலையே. நான் பேசின கேட்டுச்சா முதல்ல இவ்வளவு நேரம்? எஸ் சார், கேட்டுச்சு சார். சரி ஓகே. சரி இப்ப சொல்லு பாப்போம், இது என்ன மாடல்? e பவர் ax மாடல் சார். ஓகே, இ பவர் ஏஎக்ஸ் மாடல். இப்ப இ பவர் ஏஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணும்போது ஃபார்முலா என்ன வரப்போகுது? இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ. பை ஏ அப்படின்னா என்ன வரப்போகுது? பை மைனஸ் ஒன்று தானே. ஏன்னா மைனஸ் மட்டும் தானே இருக்கு. மைனஸ் ஒன்று மீனிங் பை மைனஸ் ஒன்று எழுதலாம், அல்லது முன்னால கூட மைனஸ் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. பை மைனஸ் ஒன்னா முன்னால கூட மைனஸ் எடுத்துக்கலாம். இப்ப இ பவர் ஏஎக்ஸ் பண்ணும்போது இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ அப்படின்னா மைனஸ் மட்டும் வந்துருச்சு. இப்ப ரைட் சைடு இ பவர் எக்ஸ் இன்டகிரேட் பண்றேன். இ பவர் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணா இ பவர் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணா இ பவர் எக்ஸ். எக்ஸ் இப்ப இன்டகிரேட் பண்ணா எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1 தானே. அப்ப எக்ஸ் பவர் 4 by 4. இப்ப ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண போறேன் சி. இப்ப எல்லாத்தையும் ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணி எழுதுவோமா? இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போக போறேன். எழுதும்போது ஃபர்ஸ்ட் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் அந்த பக்கம் பிளஸ் எழுதிக்குமா? பிளஸ் இ பவர் மைனஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் பவர் 4 by 4 பிளஸ் சி. இந்த பக்கம் இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன்னா ஈக்குவல் இந்த பக்கம் என்ன இருக்கும்? 0ன்னு இருக்கும். ஆனா இதுல புக் ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா சொல்லிடுறேன் பாரு. புக் ஆன்சர் எப்படி இருக்கும்னா எக்ஸ் பவர் 4 by 4 பிளஸ் இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் ஒய். இந்த சியை ரைட் சைடு கொண்டு போறேன். சியை ரைட் சைடு கொண்டு போனா மைனஸ் சி தானே. மைனஸ் சினால ஏதோ ஒரு நம்பர் தானே, அதை கேபிட்டல் சீன் கூட எடுத்துக்கலாம். சொல்லியிருக்கேன் இல்லையா? 3c 4c என்ன செஞ்சாலும் சீன் எடுத்துக்கலாம் சொல்லியிருக்கேன்ல. ஓகேயா? மைனஸ்ல ஒரு நம்பர் அப்படிங்கிறத ஏதோ ஒரு லெட்டர் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்ப ரைட் சைடு போனிச்சுன்னா மைனஸ் சி, அதை எப்படி கூட எடுத்துக்கலாம், கேபிட்டல் சீனு டிஃபரெண்ட் தெரியுற மாதிரி இங்க நான் எழுதியிருப்பேன். ப்ராக்கெட் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அப்படி நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஏன்னா புக் ஆன்சர் இப்படி இருக்கும், ஈக்குவல் டு சீனு அந்த ஃபார்மெட்ல முடிச்சிருக்கேன். ஈக்குவல் டு மைனஸ் சீன் முடிச்சாலும் தப்பு கிடையாது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் இங்க இருக்கிற மாதிரி ஆன்சர் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. ஓகே, அப்ப இதுல ஒய் அந்த பக்கம் கொண்டு வரதுக்கு அப்படியே வச்சுக்கிட்டு செய்ய முடியாது. தனித்தனியா ஈக்குவல் இன்டு ஈக்குவல் இன்டு முதல்ல மல்டிபிள் எழுதிக்கணும். அப்பதான் ஈக்குவல் ஒய்யை காமனா எடுத்து இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஓகேயா? அதுக்கப்புறம் தான் இன்டெகிரேட் பண்ண முடியும். இது அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, ஒய் உள்ளதை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வர முடியாது. மல்டிபிள் எழுதி ரெண்டையும் காமனா எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேயா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? புரியுச்சா? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. புரியுச்சா? எதாவது டவுட் இருக்கா? சார் சரி பேசுங்க. முதல்ல ப்ளூடூத்ல ரொம்ப கரெக்டா வேற நீ பேசினாதான் ஒர்க் ஆகுதா இல்லையா கொஞ்சம் ரிப்ளை பண்ணிடு. முதல் நேரம் பேசுறேன், ப்ளூடூத் கட்டா இருந்தா என்னன்னு தெரியல. நீ ரிப்ளை பண்ணா எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்து 5th சம். இத பாப்போம். இது ஃபுல்லா 2 டேர்ம் பாத்தீங்கன்னா பிளஸ்ல இருக்கு. இதை அதே மாதிரி சால்வ் பண்ணணும். இப்ப இதை நான் செய்யும்போது முதல்ல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, பிளஸ்ல உள்ளதை முதல்ல ரைட் சைடு கொண்டு போய்க்க. 2 டேர்ம் பிளஸ்லயே மைனஸ்லயே இருந்துச்சு அப்படின்னா முதல்ல ரைட் சைடு ஒன்று கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அரேஞ்ச் பண்ண முடியும். எக்ஸ் டி எக்ஸ் ஒரு பக்கம், ஒய் டி ஒரு பக்கம், அதுக்கப்புறம் தான் அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேயா? முதல்ல பிளஸ்ல இருக்கக்கூடியதை ரைட் சைடு கொண்டு போய்க்குவோமா? ஃபர்ஸ்ட் உள்ளது அப்படியே இருக்கட்டுமே. e power y plus 1 into cos x dx. ரைட் சைடு கொண்டு போகும்போது மைனஸா, மைனஸ் e power y into sin x dy. பிளஸ்ல உள்ளதை ரைட் சைடு கொண்டு போயிட்டேன்.
இப்ப அரேஞ்ச் பண்ணும்போது dxன்னு இருக்கிறதுனால x உள்ளதை தான் லெஃப்ட் சைடு கொண்டு வரணும், dy மேல இருக்கிறதுனால y உள்ளதை தான் ரைட் சைடு கொண்டு போகணும். இப்ப x உள்ளது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வருவோமா? ஆல்ரெடி x உள்ளது இந்த இருக்கு, cos x dx, cos x dx இருக்கு. இந்த பக்கம் x உள்ள sin x அப்படியே இந்த பக்கம் டிவைட்ல கொண்டு வந்துருமா? மல்டிபிள் உள்ளது டிவைட்ல தானே வரும், பை sin x. அதே மாதிரி இந்த பக்கம் dy இருக்கனால y உள்ளதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போகணும், மைனஸ் e power y into dy. x உள்ளதான் நம்ம கொண்டு வந்துட்டோமே. இப்போ y உள்ளது இங்க ஒன்று இருக்கும், e power y plus 1 அப்படியே அந்த பக்கம் டிவைட்ல கொண்டு போயிடும், மல்டிபிள் இருக்கக்கூடியது அப்படியே என்ன செய்யறேன், டிவைட்ல கொண்டு போயிடுறேன், பை e power y plus 1. அப்ப cos x dx இங்க உள்ள x உள்ளது அப்படியே இந்த பக்கம், e power y dy இருக்கிறதுனால y உள்ள இதை அப்படியே இந்த பக்கம் ரைட் சைடு கொண்டு போயிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா x dx ஒரு பக்கமும் y dy ஒரு பக்கம் அரேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப இன்டகிரேட் பண்ண போறோம். ஓகேயா? இன்டகிரேட்டிங், ஒவ்வொரு சமலையும் இன்டகிரேட் பண்றதுதான் வேற வேற மாதிரி வரும், அதுக்காக நடத்திட்டே இருக்கும். ஓகேயா? மற்றபடி அரேஞ்ச் பண்றதெல்லாம் ஒரே மாதிரி தான், மற்றபடி இன்டகிரேட் பண்றது ஒவ்வொரு சமூகத்துக்கு இந்த மாதிரி ஒன்று வரும். சரி, இப்ப இதை இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரல் cos x by sin x into dx. இந்த cos by sin கூட cot x னு வச்சுக்கிட்டாலும் தப்பு கிடையாது. இன்டகிரல் cot x க்கு ஒரு ஃபார்முலாவே இருக்கு, அதை தான் இங்க யூஸ் பண்ண போறோம். அல்லது cos by sin வச்சுக்கிட்டாலும் தப்பு கிடையாது. நான் இது மாதிரி தான் உனக்கு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன், அதுதான் நான் அப்படியே செய்யறேன். cot x னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். சரி, ரைட் சைடு மைனஸ் வேணா வெளியில வச்சுக்கிட்டு இன்டகிரல் e power y by e power y plus 1 into dy. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும்போது cot x க்கு என்ன ஃபார்முலா சொல்லி பார்ப்போம். cos x by sin x னா என்ன ஃபார்முலா? cos x by sin x னா cot x இல்லையா? cot x இன்டகிரேட் பண்ணா ஃபார்முலா log minus modulus sin x. அல்லது கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருக்கா, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல cos x dx இருக்குல்ல, அது மாதிரி இருந்தாலே முன்னாடி சொல்லியிருக்கேன் பாத்தியா, log கீழே உள்ளதை எழுதிட வேண்டியதுதான், மாடுலஸ் போட வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஒரு சில சமக்கு மட்டும் புக் ஆன்சர் என்ன இருக்கோ அந்த சமக்கு மட்டும் மாடுலஸ் போட்டுக்குவோம். மாடுலஸ் போட தப்பு கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் புக் ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னாக்க நீ என்ன செஞ்சுக்க, அங்க இருக்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணிக்க. கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருந்தாலே லாக்னு எழுதிட்டா போதும். ஓகே, மாடுலஸ் தான் கரெக்டானது, மாடுலஸ் போடாமலும் எழுதலாம். சரி, இப்ப sin x பண்ணா cos x, இப்ப log sin x எழுதிட்டோம். ரைட் சைடு மைனஸ். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருக்கு, நம்ம மாடுலஸ் போடல பத்தியா. இதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் பார்க்க போறோம், இதுக்கு அடுத்து ஒரு எக்ஸசைஸ் பார்ப்பேன், அதுல இதே மாதிரி வந்தா இங்க மாடுலஸ் போட்டு தான் அப்லோட் பண்ணணும். ஏன்னா புக் ஆன்சர்ல அது மாதிரி மாடுலஸ் தான் இருக்கும் அந்த எக்ஸசைஸ்ல உள்ள சம் எல்லாம், அதனால வேற வழி இல்லை, அப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம், அப்பதான் அந்த ஆன்சர் கொண்டு வர முடியும். மாத்தி செஞ்சா கரெக்ஷன் பாக்குறவங்களை பொறுத்து இருக்கு, கம்மி பண்ணாலும் கூட கம்மி பண்ணிடுவாங்க வேற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. சரி, இப்ப பாப்போமே, கீழே உள்ள டிஃபரன்ஸ் பண்ணி மேல இருக்கனால லாக் sin x எழுதிட்டோம். இந்த பக்கம் மைனஸ், அதே மாதிரி கீழே உள்ளதை டிஃபரன்ஸ் பண்ணி மேல இருக்கும் பாரு, e power y டிஃபரன்ஷியேட் பண்ணா e power y 1 பண்ணா 0. ஓகே, அப்ப கீழே உள்ளதை டிஃபரன்ஸ் பண்ணி மேல இருக்கிறதுனால அதே மாதிரி லாக் கீழே உள்ளதானே e power y plus 1. கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும்போது எல்லாமே லாக் லாக்னு வந்தா லாக் c ஆட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, c ஆட் பண்ணாலும் தப்பு கிடையாது, எல்லாமே லாக் வந்தா லாக் c ஆட் பண்ணிக்க, கொஞ்சம் சிம்பிளை பண்ண ஈஸியா இருக்கும். சரி, அடுத்து இந்த மைனஸ்ல உள்ள லாக் வேணா நம்ம கொண்டு வரோம். இன்டகிரேட் பண்ணியாச்சு, மேக்ஸிமம் ஆன்சர்ல லாக்கை கேன்சல் பண்ணி தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் சம்பள ஒரு சில சம்பளம் மட்டும் தான் ரேரா லாக் அப்படியே இருக்கும். சரி, இப்ப மேக்ஸ் எல்லாமே லாக் வந்தா லாக்கை கேன்சல் பண்ணி தான் ஆன்சர் இருக்கும். இந்த மைனஸ் லாக் இந்த கொண்டு வந்துருமா, பிளஸ் லாக்கா, அப்ப லாக் sin x லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா பிளஸ் லாக் e power y plus 1 equal to log c. ஓகே, சரி, இப்ப இதுல log a plus log b மாடல். log a plus log b அப்படின்னா என்ன பண்ணலாம், log ab அதானே, log ab. அப்ப என்ன வரப்போகுது, sin x into e power y plus 1 log a plus log b னா log ab equal to log c. லாக் கேன்சல் பண்ணி தான் ஆன்சர் இருக்கும். இப்ப லாக் இங்கேயும் லாக் இருக்கு, ஈக்குவல் எடுத்து அப்படின்னா ரெண்டு பக்கம் என்ன ஆயிரும், லாக் கேன்சல் ஆயிரும். அப்ப இம்ப்ளைஸ் ஈக்குவல் எடுத்து காமிக்க வேண்டியது இல்லை, இம்ப்ளைஸ் போட்டு எழுதினா போதும், ரெண்டு பக்கம் உள்ள லாக்கை கேன்சல் பண்ணிடுறேன், ஈக்குவல் எடுக்கும்போது கேன்சல் ஆயிருச்சு. அப்ப என்ன இருக்கும், sin x into e power y plus 1 equal to c. லாக்கை கேன்சல் பண்ணிட்டேன், இது வரைக்கும் புக் ஆன்சர் இருக்கும். அப்ப இதுல பாத்துக்க
பிளஸ் டூ லெவலில் அந்த கொண்டு போயிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இன்டகிரேட் பண்ணும்போது கார்டெக்ஸ் வச்சுக்கிட்டாலும் சரி, கார்டெக்ஸ் வச்சுட்டா நமக்கு என்ன ஃபார்முலா இருக்கும்? லாக் மாடுலஸ் sin x இருக்கும். லாக் மாடுலஸ் sin x லாக் sin x எழுதிக்கலாம். சரியான சொல்றது? மாடுலஸ் போடணும்னு அவசியம் கிடையாது, லாக் sin x எழுதிக்கலாம். ஒரு சம்முக்கு தகுந்த மாதிரி மாடுலஸ் என்ன போட்டுப்போம், புக் கான்செப்ட் இருந்துச்சுன்னா அது எந்த சம்முன்னு பின்னால பார்க்க போறோம். மற்றபடி லாக்னு எழுதிக்க, கீழே உள்ள டிஃபரன்ஸ் பண்ணி மேல இருந்தா லாக்னு எழுதிட்டேன். லாக்னு வந்திருக்கனால லாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மைனஸ் உள்ள இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். ரெண்டு லாக் இது மாதிரி வந்தா அது சிங்கிள் லாகா மாத்திக்கணும், லாக் ஏபின்னு. அப்பதான் ஈக்குவல் எடுக்கும்போது ரெண்டு லாகும் கேன்சல் ஆகி ஆன்சர் வரும். ஓகேயா? எதுவும் டவுட் இருக்கா? புரியுச்சா? அப்ளை பண்ணுங்க. சரி, இதுல தமிழ் மீடியம் கொஞ்சம் கவனிச்சுக்க. தமிழ் மீடியம் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்க. நேத்து முந்தா நேத்து 2 நாள் கிளாஸ்க்கு வராம இன்னைக்கு வந்துருக்க பத்தி ஒரு சில பேர் தமிழ் மீடியம் அவங்க என்ன செஞ்சு கிளாஸ் முடிச்சோடனே எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி விடு, நான் கிளாஸ் வரல சார் அப்படின்னு. 2 கிளாஸோட யூடியூப் லிங்கே நான் உனக்கு அனுப்பி விடுறேன். புரியுதா? 2 கிளாஸோட யூடியூப் லிங்கே நான் உனக்கு மெசேஜ் பண்ணி விடுவேன். வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணி விடு. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி விட்டு அப்படின்னா கிளாஸ் முடிச்சோடனே மெசேஜ் பண்ணி விடு. ஈவினிங் அதுல நான் என்ன செய்யறேன், உனக்கு அந்த யூடியூப் லிங்க் அனுப்பி விடுறேன். அந்த யூடியூப் லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீ என்ன செஞ்சுக்கலாம், அந்த 2 கிளாஸையும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1.5 மணி நேரம் நடந்துச்சு, நேற்று 1.5 மணி நேரம் இருக்கு இல்லையா, தனித்தனி லிங்கா இருக்கும். சொல்ல புரியுதா? ஃபர்ஸ்ட் அனுப்புனது ஃபர்ஸ்ட் முந்தா நேற்று உள்ளது, செகண்ட் அனுப்பக்கூடிய லிங்க் வந்து நேற்று உள்ளதா இருக்கும். அதனால மறந்துடாம என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் உனக்கு அனுப்பி விடுவேன். நீ அதை உட்காந்து பார்த்துட்டு என்ன செஞ்சுக்கணும், எப்பவும் போல மெட்டீரியல் அனுப்புவேன், நீ எழுதிக்கலாம், அதை வச்சு படிச்சுக்கணும். வேற வழி கிடையாது. திரும்ப புதுசா நடத்திட்டு இருக்க மாட்டோம். நீ நடத்துட்டு அப்படியே உட்காந்தினாலும் கஷ்டம். நீ அதை வச்சு பார்த்துக்க, வேற வழியே இல்லை. நீ கேட்டீங்கன்னா தான் நான் அனுப்புவேன், பார்த்துக்க. ஏன்னா ஃபீஸ் மட்டும் தானே செய்ய போறேன், அதனால கொஞ்சம் பார்த்துக்க தமிழ் மீடியம். ஓகே சார். குரூப்ல கேட்காம பர்சனலா கேள்றா தம்பி. பர்சனலா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாதான் பர்சனலா அந்த லிங்க் நான் அனுப்பி விடுவேன். ஓகேயா? ஓகே சார். சரி, அடுத்து 6th சம். இப்ப இந்த சம்மு பாக்குறதுக்கு முன்னால ஒரு ஐடியா ஒண்ணு நமக்கு யூஸ் பண்ண போறோம். அந்த ஐடியா என்னங்கிறத இப்ப நான் சொல்லிடுறேன், எல்லாம் கவனிச்சுக்கிய. ஒரு ஃபார்முலா மாதிரி இதை யூஸ் பண்ண போறேன். எக்ஸ் பை ஒய்ய டிஃபரன்சியேட் பண்ணா என்ன சார் வரும் அப்படின்னா, டி ஆஃப் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய்ய டிஃபரன்சியேட் பண்ணா பை டிஎக்ஸ் பண்ணல, எக்ஸை பொறுத்த ஒய்யை பொறுத்த நம்ம பண்ணல. இப்படி போட்டோம், டி பை டிஎக்ஸ்னு போட்டாதான் எக்ஸை பொறுத்து இதை வகைப்படுத்தினா டிஃபரன்சியேட் பண்ணான்னு அர்த்தம். டி ஆஃப் எக்ஸ் பை ஒய் அப்படின்னாக்க என்ன மீனிங், எக்ஸை பொறுத்து பண்ணல, ஒய்யை பொறுத்து பண்ணல. ஜென்ரலா இதை டிஃபரன்சியேட் பண்ணும்போது அப்படின்னா எக்ஸை பண்ணா ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது, எக்ஸை பண்ணா டிஎக்ஸ், ஒய்யை பண்ணா டிஒய்னு சொல்லணும். புரியுதா? டி பை டிஎக்ஸ்னா தான் எக்ஸை பொறுத்து பண்றோம். அப்ப எக்ஸை பொறுத்து பண்ணும்போது எக்ஸை பண்ணா ஒன்னு, ஒய்யை பண்ணா டிஒய் பை டிஎக்ஸ் சொல்லுவேன். டி ஆஃப் எக்ஸ் பை ஒய் அப்படின்னு சொல்லும் போது எக்ஸை பண்ணா டிஎக்ஸ், ஒய்யை பண்ணா என்னது டிஒய் டிஃபரன்சியேட் பண்ணா. சரி, ஓகே. இதை இப்ப நான் டிஃபரன்சியேட் பண்ண போறேன். இதை டிஃபரன்சியேட் பண்ணும்போது என்ன மாடல டிஃபரன்சியேட் பண்ணுவேன், எக்ஸ் பை ஒய்யை என்ன மாடல டிஃபரன்சியேட் பண்ணுவேன், u by v. u by v க்கு என்ன ஃபார்முலா, u by v க்கு என்ன ஃபார்முலா, vu dash minus u dash. சரி, vu dash, u v dash கிடையாது, vu dash. முதல்ல இது v, இது u, அதானே u by v தானே. v into u dash. u dashனா இதை டிஃபரன்சியேட் பண்ணணும். இதை டிஃபரன்சியேட் பண்ணா ஒண்ணுன்னு சொல்லிடாத, dx. ஏன்னா பை எக்ஸ் பொறுத்து நம்ம பண்ணல. v u dash, u dashனாக்க எக்ஸ் பண்ணா dx minus u v dash. u னா மேல உள்ளது, into v dash கீழ உள்ளதை டிஃபரன்சியேட் பண்ணனும், dy. இந்த டிஃபரன்சியேட் பண்ணா dy தான், ஏன்னா d ஆஃப்னாக்க இதை பொறுத்து பண்ணல, y பண்ணா dy. அப்ப v u dash minus u v dash by v square. by v square அப்படின்னா y பண்ணும்போது என்னது, y square. அப்ப நல்லா கவனிச்சுக்க, y dx minus x dy by y square இருந்தா அதுக்கு பதிலா என்ன நீ அப்ளை பண்ணிக்கலாம், d of x by y ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். d of x by y னா மீனிங் தெரியும் இல்லையா, x by y ய டிஃபரன்ஷியேட் பண்ணனும்னு அர்த்தம். டிஃபரன்ஷியேட் பண்ணா இது கிடைக்கும். அப்ப இதுக்கு பதிலா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம d of x by y ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சம்மல யூஸ் பண்ண போறோம், அதனால நல்லா கவனிச்சுக்க. இத ஃபார்முலாவா சைடுல நான் எழுதி போட்டுருக்கேன்.
சரி, இப்ப பாரு இதுல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணும்போது முதல்ல இதை வேணா உள்ளுக்குள்ள என்ன செஞ்சுக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாமா தனித்தனியா. ஒய் எக்ஸ் எல்லாமே மிங்கிள் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதனால என்ன செய்ய போறேன், உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். இல்ல அப்படின்னா ஒரே ஸ்டெப்ல இங்க பாரு, ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவை இதே மாதிரி இருக்கா, ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைன்னு இருக்கு. பை ஒய் ஸ்கொயர் இருந்தா இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்ல. அப்ப நீ என்ன செய்ய, இந்த ஒய் ஸ்கொயரை அந்த பக்கம் டிவைட்ல கொண்டு வா, இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடும் இல்லையா? ஏன் அது மாதிரி நம்ம கொண்டு வர போறோம் அப்படின்னா, இந்த பை ஒய் ஸ்கொயர்னு போயிருச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணிக்கலாம், டி ஆஃப் எக்ஸ் பை ஒய்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எக்ஸ் பை ஒய்னு இருக்கு பத்தியா, காட் எக்ஸ் பை ஒய்னு, காட் எக்ஸ் பை ஒய்னு இருந்து இதை டி ஆஃப் எக்ஸ் பை ஒய்னு இதே மாதிரி கொண்டு வர முடிஞ்சா அது மாதிரி செஞ்சுக்கணும். ஓகே, என்ன சொல்றது, இங்க இப்படி இல்லைன்னா கூட செய்ய தேவையில்லை. இங்க எக்ஸ் பை ஒய்னு இருந்து ஒய் ஸ்கொயர் இங்க கொண்டு வரும்போது டி ஆஃப் எக்ஸ் பை ஒய்னு எழுத முடிஞ்சா எக்ஸ் பை ஒய் டி ஆஃப் எக்ஸ் பை ஒய்னு இருந்தா அது மாதிரி கொண்டு வந்துக்கணும். சரி, முதல்ல நான் என்ன செய்யறேன், இந்த ஒய் ஸ்கொயரை அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வரேன், டிவைல் வந்துடும் இல்லையா? டோட்டலா டிவைல் வந்துடும், அல்லது இதுக்கு மட்டும் டிவைல் எழுதலாம், தப்பு கிடையாது. எப்படி எழுதுறேன், y dx minus x dy by y square into cot x by y equal to n into dx. அப்ப y ஸ்கொயரை அப்படியே டிவைட்ல கொண்டு வந்தாச்சு. ஏன் அப்படி கொண்டு வந்திருக்கேன்னா, y dx minus x dy by y square அப்படின்னு இந்த ஃபார்மேட்ல இருக்கு. இதெல்லாம் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், d of x by y யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இதை எழுதிக்கிறேன், cot x by y, d of x by y ன்னு அதோட வேல்யூவை இந்த பக்கம் கூட எழுதிக்கலாம் இல்லையா, d of x by y equal to n into dx. இந்த பக்கம் எழுதுறத இதுக்கு அந்த பக்கம் மல்டிபிள் எழுதிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு வேரியபிள் செப்பரபிள்ல பிரிச்சிருக்கோம்னு அர்த்தம். என்னன்னா எக்ஸ் டிஎக்ஸ் ஒரு பக்கம் பிரிச்சிருக்கேன், எக்ஸ் இங்க கிடையாது, எக்ஸ் இங்க கிடையாது, எக்ஸ் இல்லைனாக்க எக்ஸ் டிஎக்ஸ் ஒரு பக்கம் பிரிச்சிருக்கேன், எக்ஸ் பை ஒய் டி ஆஃப் எக்ஸ் பை ஒய் ஒரு பக்கம் பிரிச்சிருக்கேன்னு அர்த்தம். புரியுதா, டிஎக்ஸ்னு வந்தாதான் எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போவோம், டி ஆஃப் எக்ஸ் பை ஒய்னு இருந்தா எக்ஸ் பை ஒய் உள்ளதை ஒரு பக்கம் கொண்டு போயிடணும். கொஞ்சம் புரியுதா, டி ஆஃப்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை தான் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்றது, டி ஆஃப்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை தான் அரேஞ்ச் பண்றது. டிஎக்ஸ்னு இருக்கிறதுனால எக்ஸ் மட்டும் இருந்தா அந்த பக்கம் கொண்டு வா, எக்ஸ் பை ஒய்னு இருக்கிறதுனால டி ஆஃப் எக்ஸ் பை ஒய் என்ன எக்ஸ் பை ஒய் உள்ளதை ஒரு பக்கம் கொண்டு வந்துடும் இருக்கு. அப்ப இன்டகிரேட் பண்ணிடலாம். இப்ப இன்டகிரேட்டிங் integral cot x by y d of x by y, இந்த பக்கம் என்ன கூட வெளியில வச்சுக்கலாம், integral dx. இப்ப இன்டகிரேட் பண்ணும்போது cot x dx மாடல செஞ்சா போதும். இங்க x by y இருக்கு சார், நோ ப்ராப்ளம், d of என்ன இருக்கோ அதே மாதிரி இங்க இருந்துச்சுன்னா அது x மாதிரியே செஞ்சிட வேண்டியதான். இதுவே cot x by y இங்க வெறும் dx மட்டும் இருந்தா அப்படி செய்யக்கூடாது, dx இருந்தா இங்க cot x இருந்தாதான் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அந்த d of x by y இருந்து cot x க்கு பதிலா அதே x by y இருந்தா இதை x அப்படியே எடுத்துக்க வேண்டியதான், x மாதிரி. ஓகே, சரி, அப்ப cot x dx மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். cot x dxனா முதல் சம்லே பார்த்தோம் இல்லையா, log மாடுலஸ் sin x ன்னு சொன்னா மாடுலஸ் இல்லாம எழுதிக்கலாம்னு சொன்னோம்ல. அப்ப log ஃபார்முலா என்னது, log sin x, log sin x னா sin x by y தானே. ஓகே, இங்க x by y இருக்குன்னு நினைக்க கூடாது, d of x by y ன்னு இருந்தா அதே x by y உள்ள இடத்துல x அப்படியே எடுத்துக்கலாம். அதுவே cot x by y இங்க dx ன்னு இருந்துச்சுன்னா அப்படி செய்யக்கூடாது. ஓகே, சரி, அப்ப log cot x into dx மாடல் log sin x மாதிரி x பதிலா x y ன்னு எழுதிட்டேன். ரைட் சைடு என்ன அப்படியே வச்சுக்கிட்டு இன்டகிரல் dxனா வேல்யூ என்னது, x, இன்டகிரலும் d கேன்சல் ஆயிரும் இல்லையா, x, ஒரு கான்ஸ்டன்ட் ரெண்டுக்கும் சேர்த்து c ன்னு ஆட் பண்றேன். இங்க லாக் இல்லாம இருக்கிறதுனால என்ன செஞ்சிருக்கேன், c, இங்கே லாக் இருந்தா லாக் c, இல்ல இதுக்கு லாக் c தான் சார் நான் ஆட் பண்ணுவேன், ஆட் பண்ணா தப்பு கிடையாது. சிம்பிளை பண்றதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுக்கா நம்ம என்ன செய்யறோம், எல்லாமே லாக் வந்தா லாக் c ஆட் பண்ணிக்க, இல்லைன்னா வெறும் c மட்டும் ஆட் பண்ணும். இப்ப மேக்ஸிமம் ஆன்சர்ல லாகை கேன்சல் பண்ணி தான் ஆன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், இங்கேயும் லாகை கேன்சல் பண்ணி ஆன்சர் இருக்கு. அப்ப என்ன செஞ்சா போதும், e4 எடுத்தா போதுமா, e4 எடுத்தா லாக் கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன வரப்போகுது, sin x by y, இந்த பக்கம் e4 எடுக்க போறேன், e பவர் nx plus c. இது வரைக்கும் புக் ஆன்சர் இருக்கும், இது வரைக்கும் நான் என்ன செஞ்சிருக்கேன், சிம்பிளை பண்ணி எழுதிட்டேன். ஓகே, இப்ப பழைய புக்ல ஆன்சர் வந்து இது மாதிரி எல்லாம் இருக்காது. e4 மாதிரி 2 வந்துச்சுன்னு வச்சுக்கேன், பழைய புக்ல எப்படி தரமா இருக்கும், e4 மாதிரி பிளஸ் வருதுன்னு வச்சுக்க, எப்படி இருக்குங்கிற சொல்லிடுறேன். e பவர் தனித்தனியா எடுத்தா மல்டிபிள் எழுதலாம்,
இந்த இடத்துல எப்படி எழுதலாம்னா e பவர் nx e பவர் c இருக்கும்போது மல்டிபிள் எழுதணும். e பவர்ங்கிறது பவர்ல ஆட் பண்ணுவேன். இப்போ தனித்தனியா e பவர் எடுத்து அப்படியே எழுதலாம் மல்டிபிள்ல. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம், e பவர் nx e பவர் ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னாலும் ஒரு கான்ஸ்டன்ட் c யூஸ் பண்ணிக்கலாம். log c னா c சொன்னோமா 3c 4c என்ன வந்தாலும் c தான். அப்ப e பவர் c னாலும் அதோட வேல்யூ என்னது c னே யூஸ் பண்ணிக்கலாம். வேணா கேபிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் இருக்கும் பழைய புள்ள மாதிரி எல்லாம் இருந்தா இங்க இதோட ஆன்சர் இருக்கு. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேயா, சமூகத்துக்கு இந்த மாதிரி ஒரு சில சிம்பிளிஃபிகேஷன் நிறைய இருந்தா மாதிரி செஞ்சுக்குவேன். புக் கான்செப்ட் எப்படி இருக்கோ அதை ஞாபகம் வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும். ஓகேயா, இங்கே ஒரு ஃபார்முலா அடிஷனலா ஒன்று யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஃபார்முலா ஸ்டைல் எழுதிருப்பேன், பாத்துக்க. ஏதாவது டவுட் இருக்கா ரிப்ளை பண்ணுங்க. புரியுச்சா? டவுட் இருக்கா? புரியுது சார். ஓகே, அடுத்து 7th சம். செவன்த் சம் dy by dx minus x root of 25 minus x square equal to 0. இது இன்டகிரேட் பண்றதுக்கு எப்போதும் போலதான் ரெண்டு பிளஸ்ல இருந்துச்சுன்னா முதல்ல ரைட் சைடு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். சரி பாருங்க, மைனஸ்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கிறேன், ரைட் சைடு கொண்டு போறேன், பிளஸ் ஆயிரும் இல்லையா. இப்போ dy by dx ஈக்குவல் டு ரைட் சைடு கொண்டு போறப்ப பிளஸ் ஆயிரும் x root of 25 minus x square. மைனஸ் உள்ளதை அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன், பிளஸ் ஆயிடுச்சு. இது dy by dx. அடுத்து dy இருக்கிறதுனால y இருந்தா அந்த பக்கம் கொண்டு வரணும், y இங்க கிடையாது. அடுத்து dx டிவைட்ல இருக்கனால dx அந்த பக்கம் கொண்டு போய் x உள்ளதே அந்த பக்கம் கொண்டு போயிடணும். ஆல்ரெடி x உள்ளது இருக்கு. இப்போ dx மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிருவோமா. dy equal to x root of 25 minus x square into dx. இப்போ x dx ஒரு பக்கம், dy எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்டகிரேட் பண்ண இன்டகிரேட்டிங் இன்டகிரல் பண்ணும்போது இன்டகிரல் dy equal to இந்த பக்கம் இன்டகிரல் x root of 25 minus x square into dx. ரெண்டு பக்கமும் இன்டகிரல் பண்றேன். இந்த பக்கம் ஈஸியா சொல்லிடலாம், இன்டகிரல் டி சரி பாத்துக்க. இந்த பக்கம் இன்டகிரல், இந்த பக்கமும் இன்டகிரல். இது ஈஸியா ஃபார்முலா தெரியும். இன்டகிரல் டிவைனா வேல்யூ ஒய்ன்னு தெரியும். இதை இன்டகிரேட் பண்றதுக்கு என்ன சார் செய்ய போறேன் அப்படின்னா, இது டைரக்டா ஃபார்முலா. இது இல்லைன்னு வச்சுக்கேன், இந்த எக்ஸ் இல்லைன்னு வச்சுக்க, இதை 5 ஸ்கொயர் எழுதலாமா. அப்ப ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஃபார்முலாவே இருக்கு. ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மல்டிபிள் எக்ஸ்ன்னு இருக்கனால அப்படி செய்ய முடியாது. அப்ப இங்க என்ன சார் செய்யறது அப்படின்னா, எப்போதுமே ரூட்டுக்குள்ள வந்து இந்த மல்டிபிள் டிவைட்ல அப்படி எல்லாம் ஏதாச்சும் இருக்குன்னா சப்ஸ்டியூஷன் மாடல்ல தான் நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். சப்ஸ்டியூஷன் மாடல்ல ரெண்டு விதமா எடுக்கலாம். எப்படி ரெண்டு டைப்லன்னா, ரூட்டுக்குள்ள என்ன இருக்கோ ரூட்டுக்குள்ள இத ஒன்னு டீன்னு எடுத்துக்கலாம், அல்லது டி ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டு சிம்பிளை பண்ணலாம். இத டீனோ அல்லது டி ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். நம்ம இனிமே நிறைய இடத்துல எல்லாம் பார்க்க போறோம். அல்லது இதுக்கு முன்னால இன்டகிரேஷன் நம்ம சாப்டர் பார்த்திருக்கோம் இல்லையா, எல்லா சாப்டர்லயுமே மேக்சிமம் நம்ம டி ஸ்கொயர் தான் எடுத்திருப்போம். ரூட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை டி ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டு தான் நான் ஒர்க் அவுட் பண்ணிருப்பேன். இந்த சம்மில் டீன்னு எடுத்துக்கிட்டே நான் ஒர்க் அவுட் பண்ணிருப்பேன். டீன்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு ஸ்டெப் வந்து சிம்பிளா வந்துருக்கும், கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்டெப் மிச்சமாகும். அதனால டீன்னு எடுத்துட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஏன் சார் இதை மட்டும் டீன்னு எடுத்துட்டே டி ஸ்கொயர் எடுத்துட்டு ஆன்சர் வராதானா டி ஸ்கொயர் எடுத்து செய்யலாம். நான் ரெண்டு விதமா என்னாலும் செஞ்சு காமிக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, இன்டகிரல் எல்லாம் படிக்கும்போது உனக்கு கன்ஃபியூஸ் வரக்கூடாது.
ரூட்டுக்குள்ள இருந்தா எல்லா சிம்லையும் டி ஸ்கொயர் எடுத்து ஒர்க் அவுட் பண்றோம், நீங்க மட்டும் டீன்னு எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னு பயப்படாது, எப்படி இருந்தாலும் ஆன்சர் ஒன்னா தான் வரும். சிம்பிளிபிகேஷன் வேணா 2 ஸ்டெப் என்ன ஆகும், முன்ன பின்ன வரலாம். ஓகே, இப்போ வேணா அந்த டி ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணி என்ன வருதுன்னு பாக்குறேன், டீன்னு எடுத்துக்கிட்டு என்ன வருதுன்னு பார்ப்போம். 2 விதமா வேணாலும் செய்யறேன். ஆனா இங்க டீன்னு எடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிருப்போம். இதே மாதிரி ரூட்டுக்குள்ள வரும். இந்த எக்ஸசைஸ்ல இன்னொரு சம் அதுல டி ஸ்கொயர் எடுத்திருப்பேன், பாத்துக்க. சரி, இப்போ நான் என்ன செய்ய போறேன், ஒர்க் அவுட் பண்றதுக்கு ரூட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை டீன்னு எடுத்துக்கோமா. நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம், டீன்னு எடுத்திருக்கோம், அதை மாதிரிலாம் செய்யறேன். பாரு, இத 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை நான் எப்படி எடுத்துக்கிறேன், டி. இதை டீன்னு எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபுல்லா எல்லாத்தையும் டீக்கு மாத்தணும், அப்பதான் இன்டெகிரேட் பண்ண முடியும். டீக்கு மாத்தி இன்டெகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் டீக்கு மேல இதை கொண்டாந்து என்ன செய்வேன், அப்ளை பண்ணிக்குவோம். ஓகேயா, சரி. இப்ப 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம எப்படி எடுத்துக்க போறோம், டீன்னு எடுத்துக்கிறோம். இதை டீன்னு எடுத்தாச்சு. அடுத்து எக்ஸ் டிஎக்ஸ் வேணும்னாலே 2 பக்கம் என்ன செய்யணும், டிஃபரன்ஷியேட் பண்ணாதானே டிஎக்ஸ்னு வரும். இப்ப 2 பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்பரை பண்ணா என்ன ஆயிரும், 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x dx. ஜென்ரலா தான் இங்க டிஃபரன்ஷியேட் பண்றது, டிஎக்ஸ் வேணும்னா. இந்த பக்கம் டி பண்ணா டிடி. ஓகே, இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்பர் பண்ணா 0, இங்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா 2x dx. டிஎக்ஸ் எடுத்து எழுதணும், டி பண்ணா டிடி. இப்ப இங்க எக்ஸ் டிஎக்ஸ்னு இருக்கனால அதை மட்டும் வச்சுட்டு மிச்சலத்தை அந்த பக்கம் கொண்டு போ. என்ன இருக்கோ அதே மாதிரி மாத்திக்கணும், அப்பதான் கொண்டு அப்ளை பண்ண ஈஸியா இருக்கும். எக்ஸ் டிஎக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸ் டிஎக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டேன். -2 மல்டிபிள் உள்ளது டிவைட்ல போயிடும் இல்லையா, டிடி பை -2. இப்ப இதுல கொண்டு அப்ளை பண்ணீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு அப்படியே இருக்கட்டும். இன்டகிரல் முதல்ல ரூட்டுக்குள்ள உள்ளதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், டீன்னு எடுத்துக்கிட்டோமா. அப்ப ரூட் டீன்னு வரும் இல்லையா, ரூட் டி. எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலா இதுக்கு பதிலா டீன்னு எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலா டிடி பை -2. டிடி அப்படியே வச்சுக்கிட்டு பை -2 கூட முன்னால் எழுதிக்கலாம், 1/-2. அப்ப ஈக்குவல் டு -1/2 இன்டகிரல் ரூட் எக்ஸ்க்கு ஃபார்முலா 2/3 எக்ஸ் ரூட் எக்ஸ். சரி இல்லையா, அப்ப 2/3 டி ரூட் இன்னும் யூஸ் பண்ணலாம். அல்லது இங்க நான் என்ன செஞ்சிருக்கேன், பவர்ல 1/2 எடுத்துக்கிட்டு அப்புறம் இன்டகிரேட் பண்ணிருக்கேன். எப்படி செஞ்சாலும் தப்பு கிடையாது, ஆனா ஆன்சர் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு கொண்டு வந்துடணும். இங்க டி பவர்ல 1/2 அல்லது t/3 என்ன செஞ்சுக்கலாம், டி ரூட்னு எடுத்துக்கலாம். சரி, இப்ப இதுல -1/2 இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் n மாடல் தானே, எக்ஸ் பவர் n+1/n+1 வந்துருமா. அப்ப டி பவர் n+1 1/2 + 1 அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3/2 வந்துரும். 1 + 2 3/2 இல்லையா, பை n+1ங்கிறப்ப 3/2. லெஃப்ட் சைடு இன்டகிரல் dy-ன்னு இருக்கு. இன்டகிரல் பண்ணும்போது 2 கேன்சல் ஆகி y-ன்னு வந்துரும். ரெண்டுக்கும் சேர்த்து பிளஸ் டி ஆட் பண்ணிக்கிறேன். இதுல டிவைட்ல திரும்ப டிவைட்ல உள்ள 2 எங்க போயிரும், மேல போயிரும். அந்த 2ஐயும் இந்த 2ஐயும் என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்ப y -/3 இருக்கு, 1/3 கூட எழுதிக்கலாம். 1/3 t பவர் 3/2 இருக்கு இல்லையா, tக்கு பதிலா என்ன அப்ளை பண்ணிக்கலாம், 25 - x², 25 - x² ஹோல் பவர்ல 3/2 பிளஸ் டி. இன்டகிரேட் பண்ணியாச்சு, டீக்கு பதிலா மறுபடியும் என்ன செய்யணும், இதை கொண்டு அப்ளை பண்ணிக்கணும். இதைத்தான் எப்படி எழுதலாம்னா, பவர்ல 3/2 இருக்கு பாத்தியா, இப்ப எக்ஸ் பவர்ல 3/2 இருக்குன்னு வச்சுக்க, இதுதான் எக்ஸ் இன்டு ரூட் எக்ஸ்னு மீன். இப்ப நீ எக்ஸ் ரூட் எக்ஸ் மாடல்ல ஃபார்முலா யூஸ் பண்ணு வச்சுக்க, இந்த இடத்துல ரூட்டுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணிருப்பேன், 2/3 டி ரூட்னு யூஸ் பண்ணிருப்பேன் இல்லையா. டி ரூட் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், பவர் 3/2 வந்திருக்காது. பவர் 3/2 பதிலா என்ன இருக்கும், இது இன்டு ரூட்னு வந்திருக்கும். அதானே, இதை டி மாதிரி எடுத்துட்டீங்கன்னா டி பவர் 3/2 பதிலா என்னது, டி இன்டு ரூட் தானே இந்த மாடல். அப்ப இது இன்டு ரூட்டுக்குள்ள இருந்திருக்கும், ரெண்டும் ஒரே ஆன்சர் தான். ஆனா புக்ல இது மாதிரி பவர் 3/2 ஃபார்மட்ல இருக்குங்கிறதா இது மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கொண்டு வந்து. சார் போர்டு கிளியர் தெரியல சார். மேடம் போர்டு கிளியரே தெரியல சார். எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கா, கிளியரா தெரியலையா, கொஞ்சம் ரிப்ளை பண்ணி வேற யாரும். ஆமா சார். எல்லாருக்கும் மங்களா இருக்கா, எஸ் சார். சரி அப்படியே இருக்கும்.
சார் சார் இப்ப கிளியரா இருக்கா தம்பி பாரு கிளியரா இருக்கு சார். உங்களா இல்லையே சரி ஓகே சரி இப்ப நல்லா கவனிச்சுக்க இங்க ரூட்டின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் இதை t பவர் 1/2 எடுத்துக்கிட்டதுனால n plus 1 3/2/3/2 ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன் ஆன்சர் வந்து பவர்ல 3/2 வந்திருக்கு நீ ரூட்டிய வந்து 2/3 t ரூட்டின்னு ஃபார்முலா யூஸ் பண்றேன்னு வச்சுக்க 2/3 t ரூட்டி அப்ப இந்த இடத்துல பவர்ல 3/2 இருக்காம இது இந்த ரூட்டுக்குள்ள இது இருக்கும் ஆன்சர் பவர் 3/2ங்கிறப்ப இதை கொண்டு அப்ளை பண்ணிட்டேன் t ரூட்டின்னு அப்ளை பண்ணும்போது இது இந்த ரூட்டுக்குள்ள இருக்கும் ரெண்டும் ஒண்ணுதான் இருக்கு பாத்தியா x பவர் 3/2ங்கிறதும் x ரூட் xங்கிறது ரெண்டும் ஒண்ணுதான் ஏன்னா இங்க x பவர்ல 1 இருக்கு இங்க x பவர்ல 1/2 இருக்கு மல்டிப்ளை பண்ணும்போது பவர்ல ஆட் பண்ணுவேன் 1 + 1/2 3/2 வந்துடும் இல்லையா ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் நான் புக்ல இது மாதிரி 3/2 ஆன்சர் இருக்குங்கிறதா இந்த மாடல்ல போட்டிருக்கேன் நீ எப்போ எல்லாம் ஒரே மாடல் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரூட்டுக்கு பதிலா 2/3 3 ரூட்டின்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இது இந்த ரூட்டுக்குள்ள முடிச்சாலும் தப்பு கிடையாது ஓகே சரி இப்ப பாப்போம் இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன் ரூட்டுக்குள்ள உள்ளத டீன்னு எடுத்துக்கிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் இந்த ஆன்சர் கொண்டு வந்திருக்கேன் ஓகேயா இப்ப ரூட்டுக்குள்ள உள்ளத டி ஸ்கொயர்னு எடுத்தா இது மாதிரி வருமா சார் வரும் ஆனா 2 ஸ்டெப் மட்டும் சிம்பிளை பண்றது ஒரு 2 ஸ்டெப் போடுற மாதிரி இருக்கும் அதே நான் செஞ்சு காமிக்கிறேன் ஏன்னு சொல்றேன்னா ரூட்டுக்குள்ள உள்ளதெல்லாம் டி ஸ்கொயர்னு தான் எடுத்து மேக்ஸிமம் சம் 99% அதான் ஒர்க் அவுட் பண்ணிருப்போம் புரியுதா இங்க டீன்னு எடுத்திருக்கேன் அதனால பாத்துக்க இதை டி ஸ்கொயர்னு எடுத்தா என்ன வரும் பாப்போமா இப்ப ரைட் சைடு மட்டும் இன்டெகிரேட் பண்ணி காமிக்கிறேன் பாத்துக்க ரைட் சைடு மட்டும் இதை இன்டெகிரேட் பண்ணும்போது ரூட்டுக்குள்ள உள்ளதை டி ஸ்கொயர் எடுக்கணும்னு வச்சுக்க 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டி ஸ்கொயர் எடுக்க போறேன் அதாவது 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டி ஸ்கொயர் எடுத்துட்டேன் இதுல இருந்து டிஎக்ஸ் வேணும்னா ரெண்டு பக்கம் நம்ம என்ன செய்யணும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா இந்த நம்பரை பண்ணா 0 ஆயிரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x இன்ட்டு என்ன வருது டிஎக்ஸ் இந்த பக்கம் டி ஸ்கொயரை பண்ணா 2t எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது 2x இன்டு dx t ஸ்கொயர் பண்ணா 2t இன்டு என்னது dt ன்னு சொல்லணும் இதுல இருந்து நமக்கு வேண்டியது x dx மட்டும் தானே x dx வேணும்னா x dx வேணும்னா முதல்ல 2 2 வரை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்ப x இன்டு dx க்கு பதிலா மைனஸ் சொல்லலாம் அப்ப இதுல கொண்டு அப்ளை பண்ணும்போது இன்டகிரல் x ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் dx இதுல அப்ளை பண்ணும்போது இன்டகிரல் ரூட்டுக்குள்ள என்ன இருக்கோ அது எப்படி எடுத்துக்கிட்டோம் நம்ம இதை டி ஸ்கொயர் எடுத்துக்கிட்டேன் டி ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தா என்ன வந்துடும் டீன்னு வந்துருமா அதுக்காக தான் டி ஸ்கொயர்ல எடுத்துக்கிட்டது டி ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம்னா ரூட் எடுக்கும்போது என்ன வந்துடும் டீன்னு வந்துரும்ல சரி இதை டி ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம் ரூட் எடுத்தீங்கன்னா டி மிச்சம் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் இருக்கு எக்ஸ் டிஎக்ஸ் பதிலா என்ன அப்ளை பண்ணலாம் மைனஸ் டி டிடி மைனஸ் வெளில எடுத்துக்கிட்டு டி டிடியா இன்டு டி டிடி அப்படிங்கிறப்ப டி இன்டு டியா ஒரே ஸ்டெப் எப்படி எழுதிக்கலாம் நம்ம டி ஸ்கொயர் கூட எழுதிக்கலாம்
இப்ப இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் டி ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணா டி கியூப் பை 3யா டி ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் n plus 1 by n plus 1 தானே பிளஸ் சி ஆட் பண்ண போறோம் இருக்கட்டும். இப்ப டீக்கு பதிலா இதுல இருந்து அப்ளை பண்ண வேண்டியதுதான். இன்டகிரேட் பண்ணியாச்சு. டீக்கு பதிலா அப்ளை பண்ணும்போது மட்டும் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியும். அதுக்காக தான் டீன்னு எடுத்துட்டு நான் செஞ்சிருக்கேன். பாரு 1/3 அப்படியே இருக்கட்டும். டீக்கு பதிலா என்னவோ எழுதி ஹோல் கியூப்னு எழுத போறோம் தானே. 1/3 அப்படியே இருக்கு. டி கண்டுபிடிச்சு கியூப் தான் போட்டிருக்கேன். டி கண்டுபிடிச்சு கியூப் பிளஸ் சி. டி எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல இருந்து டி கண்டுபிடிச்சேன்னா டி ஸ்கொயர் ஈக்குவல் இந்த இருக்கு. அப்ப டி ஈக்குவல் டு ரூட் தானே. ரூட் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் கியூப். இங்க வேற மாதிரி இருக்கு நினைக்காத. இதைத்தான் எப்படி எழுதலாம்னா மைனஸ் 1/3 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ரூட்டுக்கு பதிலா 1/2 கொடுக்கலாமா? 1/2 into 3 அப்படின்னா 3/2 இல்லையா? இதுக்கு பதிலா 1/2 கொடுக்கலாம். 1/2 into 3/5 அப்படின்னா 3/2 அடுத்த ஸ்டெப்ல வந்துடும். இப்ப ரெண்டு ஒண்ணுதான். பட் ரூட்டுக்குள்ள வந்தாலே டீன்னு எடுத்துக்கலாம், டி ஸ்கொயர் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இந்த ஆன்சர் எது வரைக்கும் புக்ல இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், அது வரைக்கும் டைப் பண்ணணும். ஓகேயா? சரி பாத்துக்க. ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். புரியுதா? டவுட் இருக்கா சார்? ஏதாவது டவுட் இருக்கா சார் இந்த இடத்துல 3 சீன் கொடுத்துருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல லாஸ்ட்ல y = -1/3 போட்டு கடைசில +3 சீன் கொடுத்துருக்காங்க சார் நோட்ல. நம்ம இங்க என்ன செய்யறோம்னா புக் ஆன்சர் என்ன இருக்கோ அது மாதிரி முடிக்கிறதுக்கு டிவைட்ல 3 கேன்சல் பண்ணி இங்க இருக்கும். புரியுதா? ஆன்சர் வந்து டிவைட்ல உள்ள 3 கேன்சல் பண்ணி இருக்கும். அப்ப டிவைட்ல உள்ள 3 கேன்சல் பண்றதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க. 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 3y = இங்க 3 கேன்சல் ஆயிருமா, மைனஸ் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இது வரைக்கும் நம்ம ஒரு சீங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் கூட நம்பரை மல்டிப்ளை பண்ணுனா நம்ம எப்படிதான் எடுத்திருப்போம், சீனே தான் எடுத்திருப்போம். ஞாபகம் இருக்கா? நிறைய சம்பளம் செஞ்சிருக்கோம் இல்லையா? ஆனா இந்த சம்பள புக் ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 சீனும் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் புக் ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த செம்முக்கு அது மாதிரி செய்யறோங்கிற ஞாபகம் வச்சுட்டு அதே மாதிரி கொடுக்க நீ ட்ரை பண்ணு. மாத்தி சீன் எழுதுனாக்க கரெக்ஷன் பாக்குறவங்களை பொறுத்து இருக்கு மார்க் போடுறது. அது புரியுதா? கொஞ்சம் சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களா இருந்துச்சுன்னா, எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா சரி பரவாயில்ல 3 சீனா அது ஒரு சி தான், அப்ப தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு மார்க் போட்டுருவாங்க. பிளஸ் கேண்ட் ஏதாவது ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி உள்ளவங்க வந்து கரெக்ஷன் பார்த்தாங்க அப்படின்னாக்கா சரி வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, மார்க் கண்டிப்பா கம்மி பண்ணிடுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த செம்முக்கு என்ன செய்யறங்கிறது ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 2-3 செம்முக்கு மட்டும் இது மாதிரி வித்தியாசமா இருக்கும். இங்க 3C அப்படின்னே ஆன்சர் முடிச்சிருப்பான். அப்ப முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரியே நீ ட்ரை பண்ணணும். மாத்தி சீன் இது பண்ணீங்கன்னாக்கா கரெக்ஷன் பாக்குறவங்க பொறுத்து. ஓகேயா? சரி, இப்ப 3C தான். மற்றது நிறைய இடத்துல நம்ம பார்த்தோம்னாக்க ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது சீன் இருக்கும். அந்த இடத்துல எதால மல்டிப்ளை பண்ணாலும் வெறும் சீனே நான் ஒர்க் அவுட் பண்ணிருப்பேன். லாஸ்ட் சீன் இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணும்போது வெறும் லாஸ்ட் சீனே போட்டிருப்பேன். ஓகே, இந்த சிம்பிள் ஆன்சர் எப்படி இருக்குங்கிறத நான் போட்டோ எடுத்து அனுப்பும்போது இம்பார்ட்டன்ட் போட்டு அனுப்பியிருப்பேன் அந்த இடத்துல. ஓகே, அந்த இடத்துல இம்பார்ட்டன்டே போட்டுக்க. படிக்கும்போது அது மாதிரிதான் நீ படிக்கும். இது மாதிரி ரூட்டுக்குள்ள வந்து டீன்னு எடுத்து செய்யக்கூடிய சம்பளம் இது மாதிரி 3Cன்னு ஆன்சர் முடியுது. அது மாதிரி ஒரு ஐடியாவோட நீ என்ன செஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வழி கிடையாது. என்ன பாத்துக்க. வேற எதுவும் டவுட் இல்லையே? இது மாதிரி நிறைய அடுத்த எக்ஸசைஸ்ல இது மாதிரி நிறைய கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். என்ன ஒரு தமிழ பிடிச்சிருப்பான், ஒரு தமிழ 3ஆல மட்டும் பண்ணிருக்கோம். இது மாதிரி எல்லாம் ஒரு சமூகம் இருக்கு. மார்க் கம்மி பண்ணிட்டாங்கன்றது. சரி, அடுத்து 8th செம்ம. சரி பாரு, x cos y dy = e power x into x log x plus 1 dx. இதுல
dy மல்டிபிள் இருக்கனால y உள்ளது இந்த பக்கம் கொண்டு வரணும், dx இருக்கிறதுனால x உள்ளது இந்த பக்கம் கொண்டு போறோம். இப்ப dy இருக்கிறதுனால y உள்ளது இருக்கு, வேற இங்க எங்கேயுமே y கிடையாது, y இருந்தா அந்த பக்கம் கொண்டு வரணும். ஓகே, இப்ப நான் என்ன செய்யறேன், cos y dy மட்டும் அப்படியே எழுதிக்கோமா, y dy ஒரு பக்கம் இருக்கு. அப்ப dx இருக்கனால இந்த பக்கம் x உள்ளது அந்த பக்கம் அப்படியே டிவைல கொண்டு போயிருவோமா, x உள்ளதெல்லாம் அந்த பக்கம் இருக்குல்ல ஆல்ரெடி, இந்த x உள்ளது மட்டும் அப்படியே டிவைல கொண்டு போறேன். e power x into x log x plus 1 into dx. இந்த x அப்படியே இந்த பக்கம் டிவைல 1/x ன்னு எழுதிக்கலாம், அல்லது இதுக்கு மட்டும் x ஆல டிவைட் பண்ணாலும் தப்பு கிடையாது. டோட்டலா பை போட்டாலும் சரி, ஏதாச்சும் ஒண்ணுக்கு மட்டும் பை x ன்னு போட்டாலும் தப்பு கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன், இதை மட்டும் தனித்தனியா x ஆல டிவைட் பண்ணிக்க போறேன். டிவைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்துடும். அதுக்காக மல்டிபிள் இருக்கும்போது ஏதாச்சும் ஒன்னதான் டிவைட் பண்ணணும், ரெண்டையும் எல்லாம் டிவைட் பண்ணக்கூடாது. புரியுதா, பிளஸ்ல இருந்தாதான் தனித்தனியா டிவைட் பண்ணணும். இப்ப லெஃப்ட் சைடு cos y into dy அப்படியே இருக்கு, ரைட் சைடு e power x அப்படியே வச்சுக்கிட்டு ஒன்னு ஒன்னையும் செப்பரேட்டா இப்ப நான் டிவைட் பண்ண போறேன். இதை டிவைட் பண்ணீங்கன்னா x கேன்சல் ஆயிரும்.